டிக்கா பண்ணுறதுக்கு முன்னாடி வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் கலராக வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. நல்லா மொறுமொறுன்னு வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வந்துருச்சு, நல்லா மொறுமொறுன்னு. இப்போ எடுக்கிறப்ப வதன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா நல்லா மொறுமொறுன்னு ஆயிடும். இப்போ எடுத்துடலாம். வெங்காயத்தை வறுத்து எடுத்தாச்சு. டிக்கா பண்ணுறதுக்கு 1/2 கிலோ எலும்பில்லாத சிக்கனாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீஸாகவே இருக்கட்டும், அப்போ தான் டிக்காவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை அரைச்சிக்கலாம். புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு, அதே போல் மல்லித்தலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு, முந்திரி பருப்பு ஒரு 5-6, பச்சை மிளகாய் 3, பச்சை மிளகாய்க்கு அப்புறம் நம்ம வறுத்த வெங்காயம், இதை நல்லா வலுவலுப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், தயிர் 1, 2, 3 ஸ்பூன் தயிர், லெமன் கொஞ்சம், உப்பு தேவையான அளவுக்கு, அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். எண்ணெய் 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இது போல் மசால் நல்லா முங்குற அளவுக்கு இருந்தால் தான் நல்லா ஊறி நம்ம பொரிச்சு எடுக்கிறப்போ நல்லாயிருக்கும். அதனால் இந்த அளவுக்கு நல்லா நிறைய இருக்கிற அளவுக்கே அரைச்சி இப்படி இந்த மாதிரி முங்குற அளவுக்கு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாவது ஊறணும். ஊறினதுக்கப்புறமா எடுத்து நம்ம டிக்கா பண்ணிக்கலாம். சிக்கன் ஊற வச்சு 3 மணி நேரத்துக்கும் மேலேயே ஆயிடுச்சு. இப்போ டிக்கா ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். கடாய் வச்சுக்கோங்க, இல்லைன்னா தோசை தவா வச்சுக்கோங்க. தோசைக்கல்லையும் பண்ணலாம், கடாயிலையும் பண்ணலாம். இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதிக எண்ணெயெலாம் வேணாம், கம்மியாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டால் போதும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ ஒவ்வொரு துண்டாக எடுத்து கடாயில் வச்சிடலாம். போட்டதுக்கப்புறமா உடனே திருப்பி போடக்கூடாது. ஒரு நிமிஷத்துக்கு அடியில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கணும். இதே போல் ஒவ்வொன்றையும் திருப்பி போட்டுக்கலாம். அதிகமாக கருகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இதே போல் 2 பக்கமும் வேக வச்சு நல்லா சிக்கன் வேகிற வரைக்கும் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். ஒரு 5-6 நிமிஷமாவது ஆகும் இது வேகிறதுக்கு. அதிக எண்ணெயெல்லாம் ஊற்றி பொரிக்கக்கூடாது. இந்த மாதிரி கம்மியான எண்ணெயிலேயே வேக வைக்கணும் சிக்கனை. இப்போ டிக்கா ரெடி ஆயிடுச்சு. இதில் புகை ஸ்மெல் வரணும் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன கறி துண்டு எடுத்து கொஞ்சம் தீ வச்சு அந்த புகையை இதில் வர வைக்கலாம். இதை மறுபடியும் அடுப்பில் வச்சுட்டு இந்த கிண்ணத்தை உள்ளே வச்சிடலாம். தீ வச்சு லைட்டாக அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினோம்னா அதில் நல்ல புகையாக வரும். அப்போ மூடி வச்சிடணும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த புகையில் ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் உள்ளேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த டிக்காவில் அந்த புகை ஸ்மெல் வந்துச்சுன்னா தான் நமக்கு டிக்கா சாப்பிட்ட ஃபீல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம வீட்டில் ஈஸியாக செய்யக்கூடிய டிக்கா இது. நம்ம கடையிலலாம் பார்த்திங்கன்னா குச்சியில் குத்தி அனல்லையே வேக வைப்பாங்க. நம்ம வீட்டில் ஈஸியாக செய்யணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மெத்தடில் செஞ்சு காட்டியிருக்கேன். இந்த புகை ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும். அவ்வளோதான். இப்போ எடுத்துடலாம். இப்போ இதை ஒரு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்.
எப்போவுமே நம்ம கடையில் டிக்கா சாப்பிடுவோம், நம்ம வீட்டில் ஈஸியாக டிக்கா செய்யலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி நான் கடாயில் செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்களும் இது போல் டிக்கா செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.